ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்களின் வாய்ஸ் ஆஃப் ராஜ் பேசுகிறேன். இப்போ சட்டமன்ற தேர்தல் வேறு நெருங்கிடுச்சு, டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் யாருன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனால் நம்ம இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் யார் முதலமைச்சர் ஆனாங்க, அதுலேருந்து 1947லேருந்து 2026 வரைக்கும் யார் யார் முதலமைச்சராக இருந்தாங்க, அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். முதல்ல யாருன்னு பார்த்துட்டோம்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். இவர் 1895 திண்டிவனம் மாவட்டம் ஓமந்தூர் கிராமத்தில் பிறக்கிறாரு. பிறகு சின்ன வயசுலேயே காந்தி கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸில் இணைஞ்சு சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்கிறாரு. பிறகு இந்திய சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலோட அதாவது மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் 1947 பதவியேற்கிறாரு. இவரோட ஆட்சி காலத்தில் தான் தலித் மக்கள் கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. இவரோட ஆட்சி காலத்தில் தான் நில சீர்திருத்த சட்டங்களும் உருவாக்குறாங்க. அதாவது நில சீர்திருத்த சட்டங்கள்னால் ஜமீன்தார்கள் அடக்குமுறை, விவசாயிகளின் நலனுக்காக அந்த சட்டத்தை உருவாக்குறாரு. பிறகு பூரண மதுவிலக்கு சட்டத்தையும் கொண்டு வராரு. இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1947லேருந்து 49 வரைக்கும். அடுத்ததாக யாருன்னா பிஎஸ் குமாரசாமி ராஜா. இவர் 1898 ராஜபாளையம் ஒரு கிராமத்தில் பிறக்கிறாப்புல. சின்ன வயசுலேயே தாய் தந்தை இழந்துட்டு பாட்டியோட வளர்ப்பை தான் வளர்றாரு. இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1949லேருந்து 52 வரைக்கும். அதாவது மெட்ராஸ் மாகாணத்தின் கடைசி முதலமைச்சராகவும் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பதவியேற்கிறார். பிறகு இவர் ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரிசா மாநிலத்தில் ஆளுநராகவும் பதவியேற்கிறார். பிறகு 1957 உடல்நலக் குறைவால் காலமாகிறார் இவர்.